பிடிக்கிறேன்டா இப்ப பிடிக்கிறேன்டா. மக்களே, ஹைவே பக்கத்தில் வந்துருச்சுங்க. இன்னைக்கு அந்த V3 என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பவர்ங்கிற வண்டி. கடவுளே, ஒன்றும் ஆகக்கூடாது சாமி. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்பா. ரைடிங் கியர்ஸ் ஹெல்மெட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை சாமி. காப்பாற்றிக்கிங்க. பைபாஸா? அந்த பக்கம் போய்க்கலாமா? அந்த பக்கம் வேணாம், இந்த பக்கமே போவோம். இதில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ரோடு இருக்கு. தம்பி, நீ முன்னாடி போ. சரி போடா. போ 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 போ. டயர் இல்லடா. பாடா. எப்படி? என்னது 52? மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா வியூ வந்து நம்ம தம்பிட்ட கொடுத்துடலாங்க. அவன் ஹெல்மெட் மாத்திக்க போறான். ஓகேண்ணா. ஆன்ல இருக்கா? ஓகே, சூப்பரா தெரியுது. ராக்கெட் ராஜா. இப்ப பிடிக்கிறேன்டா. இப்ப வரம் பாடுறா. ஏடா ஸ்லோ பண்ணிட்டே இருக்க? எங்கண்ணா இதையவே காணும்? ஏன்னா ஸ்லோ பண்ணிட்டே இருக்க? ஏன்னா ஸ்லோ பண்ணிட்டே இருக்க? 55 வருதுண்ணா. ஐயோ,
காருக்காரன் வந்துட்டான் இடையில. அந்த காருக்காரன் வந்துட்டான் இடையில. இல்லன்னா அதான் அந்த காருக்காரன் வந்துட்டான். கார்னர் தான். முன்னிருந்து எனக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது. சிரமம் தான். முனி வந்துட்டா, முனி நின்னுட்டா, முனி. இதே மாதிரிதான் எனக்கும் இருக்கும். ஆமா, கஷ்டம்தான். வந்துட்டு தான் இருக்க. 152, 53 அது மாதிரி போயிட்டு இருந்தது. 55 வரல. 52, 51 அது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. மக்களே, ஐயோ, இந்த டிராக் ரேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து வேற மாதிரியான ஒரு டிராகுங்க. நம்ம வண்டி வந்து பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம வண்டி வந்து ஸ்டேஜ் 1க்கு கிட்டத்தட்ட ஸ்டேஜ் 1/2 இது. ஸ்டேஜ் 1 இல்லை, ஸ்டேஜ் 1/2. அதுக்கே இந்த அளவுக்குங்க. இருந்தாலும் வந்து V3 BS4 வந்து நான் வந்து குறைய சொல்லலை. அது வேற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குங்க கூடவே. அது அந்த காத்தடிக்கிற ரோட்டில் வந்து ஆப்போசிட் விண்ட் பிளாஸ்ட் இருக்கிற ரோட்டில் வந்து V3னால பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதில் வந்து டியூப் ஜெயிச்சிருச்சு. காற்று வந்து நம்ம கூடவே வர ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரோட்டில் வந்து V3 வந்து போயிடுதுங்க. V3 போயிடுது மீன்ஸ் ரொம்ப நேரம் ஆகும் டியூக் வச்சு V3 துரத்தி போடலாம். துரத்திலாம் டியூக்கு போடுதுங்க V3-யை. இது வந்து எப்படின்னா, இது ஒரு சின்ன வேலை தான். அது வந்து நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு டாக்டிக்ஸு. இந்த டாக்டிக்ஸ்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா வந்து அப்படி இப்படின்னு நம்மளை பற்றி கான்ட்ரவர்சி வெளியே வந்துடும். அதுக்காக நான் வந்து அதுக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன். அதனால தான் நான் மீட்டரே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மீட்ரு கட் பண்ணால் தான் வந்து அந்த வண்டி வந்து கொஞ்சம் வேகமாக போகுங்க. அது எதுக்காக மீட்ரு நம்ம வந்து கட் பண்ணி விடுறோன்னு சொல்லி ரேசிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். மற்ற எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாதுங்க. இந்த V3 தான். டயரே இல்லாமல் பஞ்சர் டயரில் அவ்வளோ வேகமாக வருதுங்க இந்த வண்டி. இப்போ நாங்கள் இங்கே எதுக்குலாம் சுற்றிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தாங்க வந்து ஒரு நல்ல லொக்கேஷன் தேடி. மரமே இல்லைங்க எங்கேயுமே. சரி மக்களே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் மக்களே. இதுக்கப்புறம் வந்து வாரம் ரெகுலராக டக்குன்னு கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும் மக்களே. நீங்கள் வந்து தவறாமல் என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபுல் அஷூரன்ஸ் தரேன். இனிமேல் வந்து நம்ம ஒரு சண்டே கூட ஸ்கிப் பண்ண போகிறது இல்லைங்க. எல்லா சண்டேயுமே வீடியோ எடுக்க போகிறோம். எல்லா சண்டேஸ்லையுமே உங்களுக்கு தரமான கண்டென்ட்லாம் வந்து சுட சுட கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பேங்க. இனிமேல் நம்ம ஏதாவது பண்ணணும். நம்ம டியூக்கோ V3 ரெண்டுமே வந்து கைக்கு வரப்போகுது. என்னோடய V3 தாங்க அந்த வண்டி. நான் இன்றைக்கி காமிக்கிறேன்னு சொன்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி காமிக்க முடியல. அவன் வேறு
ஆனால் வண்டி வேறு வீட்டில் நிறுத்திருக்கேண்ணா, கடையில் நிறுத்த முடியாது, இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகேடா ராம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் நான். இப்போ எங்கேயாவது போய் எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் மக்களே. இந்த வீடியோ நான் உங்களுக்கு சூன் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே, அதெல்லாம் பாய் பாய். அன்டில் நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் டியூக்கர் கிட் vlog. ஸ்டே டியூன்டு மக்களே.